வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதில் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான டே சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து டே 3க்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போறோம். சில கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் இந்த வீடியோ ரிலேட்டடா கொடுப்பேன். ஸோ அது வந்து எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா வேற கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். வேணுன்றவங்க அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாங்க. ஸோ நீங்க நெட்ல சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு வந்து இந்த பிவைக்யூ எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அது கிடைக்காத பட்சத்துல நம்மளோட டெலகிராம் சேனல்ல நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டே 3க்கான பிவைக்யூ பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது சஜஷன் இருந்தா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பா நான் உங்களுக்கு தருவாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மனித உடலில் இருக்கும் pH இன் வரம்பு என்னன்னு கேக்குறாங்க. என்னன்னா 7.35ல இருந்து 7.45. சரிங்களா? இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஸ்பெஷலா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்கேங்க. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மனித உடலில் இருக்கும் pH இன் வரம்பு என்னன்னு சொல்றாங்க. 7.35ல இருந்து 7.45. சுகன்யா சம்ரிதி யோஜனா துவக்கி வைத்தவர் யாருன்னா பிரதமரான நரேந்திர மோடி தாங்க தொடக்கி வைத்தாரு. இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னா என்னன்னா இந்த கேர்ள் சைல்டுக்கான ஸ்கீம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பொன்மகள் சேமிப்பு திட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்தியா லெவல்ல சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்றது கேர்ள் சைல்டுக்கான ஒரு ஸ்கீம். இது வந்து எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015. சரிங்களா? 2015 ஜனவரி 22ஆம் நாள் அன்னைக்குதான் வந்து இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்ற ஸ்கீமை வந்து பிரதமர் மோடி வந்து துவங்கி வைத்தார். அடுத்து இந்துஸ்தான் குடியரசு கழகமானது எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1924. இந்துஸ்தான் குடியரசு கழகமானது எப்போது உருவாக்கப்பட்டது? 1924. இன்சாட் 1B ஆனது எப்போது இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த இன்சாட் 1B அப்படின்னா என்னன்னா இந்தியன் கம்யூனிகேஷன் சேட்டலைட். நம்ம இப்ப கம்யூனிகேஷன்ஸ்க்காக இப்ப மொபைல் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கான நெட் எல்லாமே சேட்டலைட் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சேட்டலைட் தான் இன்சாட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். அதாவது இந்தியன் கம்யூனிகேஷன் சேட்டலைட். அது இன்சாட் 1B ஆனது எப்போது இயக்கப்பட்டதுன்னா 1983 அப்படின்னு சொல்றாங்க. டேட் கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 30. ஓகேங்களா? ஆகஸ்ட் 30. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலக அபிவிருத்தி அறிக்கையின்படி 2016ஆம் ஆண்டு வரையில் ஆண்டுக்கு US$ 12,000க்கும் அதிகமாக தனிநபர் வருமானத்தை பெறும் நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பணக்கார நாடுகள். சரிங்களா? உலக அபிவிருத்தி அறிக்கையின்படி 2016ஆம் ஆண்டு வரைக்கும் இப்ப ஒரு மனுஷர் வந்து ஒரு US$ 12,000க்கும் மேல அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் நாடுகளை வந்துட்டு என்னன்னு அழைக்கிறாங்கன்னா பணக்கார நாடுகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. சர்தார் சரோவர் அணை எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளது? நம்ம ஆல்ரெடி டே 2 வீடியோலயே வந்துட்டு ஒரு அணை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அணை ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அப்ப அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த திருவிழாக்கள், அணை, ஒரு மாநிலத்துடைய நடனம், இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகேல நம்மளுக்கு வரும். சர்தார் சரோவர் அணை எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதா. எந்த மாநிலத்துலன்னு கேட்டாங்கன்னா குஜராத்ல தான் இந்த சர்தார் சரோவர் அணை இருக்கு. சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் யாருன்னா அசோகர். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. ஏன்னா நம்மளோட நேஷனல் எம்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த 4 தலை சிங்கம் கொண்ட ஒரு எம்பளம் இல்லையா, சின்னம்மா, அது வந்துட்டு இவருடைய இந்த சாஞ்சி ஸ்தூபியோட மேல உச்சியில தான் இந்த எம்பளம் இருக்கும். அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த அசோக சக்கரம் இருக்கும் இல்லையா, அதுவுமே சாஞ்சி ஸ்தூபியில இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். அதாவது அது சார்நாத் பில்லர்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். இந்த சாஞ்சி ஸ்தூபி அப்படின்றது வந்து அசோகரால கட்டப்பட்டது. ஓகேங்களா? அசோகரால கட்டப்பட்டது. அசோகர் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இந்த சாஞ்சி ஸ்தூபியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து இந்த நேஷனல் எம்பளமும் இதுவும் வந்து சார்நாத் பில்லர்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இதுவுமே அசோகர் இதுதான். ஓகேங்களா? சார்நாத் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார்நாத் தூண் அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த எம்பளமும் அந்த அசோக சக்கரமும். நான் மாத்தி சொல்லிட்டு பாத்துக்கோங்க. சரிங்களா?
அடுத்து பின் வருபவர்களில் தன்னுடைய இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா மலாலா யூசப்சாய். இவங்க தன்னுடைய 17 வயசுல அமைதிக்கான நோபல் பரிசா வாங்கியிருக்காங்க. அதுவும் இந்த நோபல் பரிசை வந்து இன்னொரு மெம்பர் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொருத்தவர் தான் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அவர் குழந்தைகளுக்காக பாடுபட்ட ஒருவர். இவங்க 2 பேருக்கும் சேர்த்துதான் அந்த நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. சோ இளம் வயதிலே நோபல் பரிசு பெற்றவர் வந்து மலாலா யூசப்சாய். 17 வயது அவங்களுக்கு நோபல் பரிசு வாங்கும்போது. 1857 ஆண்டின் கிளர்ச்சியானது பிரிட்டிஷரால் எப்போது இறுதியாக ஒடுக்கப்பட்டதுன்னா 1859. ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா எந்த ஆண்டில் முதலாக பங்கு பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900 முதலா பங்கு பெற்றது. இந்தியாவில் பாக்சைட்டை மிக பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம்னு கேட்டாங்கன்னா ஒடிசா. இதுல வேற எந்த மாதிரி கொஸ்டின் கேட்காங்க, வேர்ல்டு லெவல்ல உலகிலேயே அதிகமாக பாக்சைட் உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா எதுனா ஆஸ்திரேலியா தான் உலக அளவில் பாக்சைட்டை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா கொல்கத்தால தான். ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்றம் எங்க வந்ததுன்னு சொல்றாங்கன்னா கொல்கத்தால வந்ததுன்னு சொல்றாங்க. எந்த டேட், இதுவும் அடிக்கடி கேட்கிற கொஸ்டினுங்க, இயர் அண்ட் டேட்டு. 1862. சரிங்களா, 1862 1 ஜூலை. இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உயர் நீதிமன்றம் அப்படின்னு இந்தியாவுக்கு வருது. அது முதல்ல கொல்கத்தால தான் கட்டப்பட்டிருக்கு. அதோடைய முதல் தலைமை நீதிபதி யாருன்னா சர் ஃபிரான்சிஸ் பீகாக். சரிங்களா. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் பிரதான நோக்கம் என்னன்னா விவசாயத்துறை. இந்த 5 ஆண்டு திட்டம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது முதல்ல உலகத்திலேயே 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தது எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா சோவியத் யூனியன். இப்ப இந்தியால எந்த ஆண்டு, அதாவது சோவியத் யூனியன்ல எந்த ஆண்டு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது டேட் நான் எடுக்கல, நான் அப்புறம் இன்னொரு வீடியோல சொல்றேன். அது அப்பதான் முதல்ல வந்தது. அதை ஃபாலோ பண்ணி தான் இந்தியால கொண்டு வந்தாங்க. இந்தியால வந்து பிளானிங் கமிஷன் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்தாரு. இப்ப ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் இயர் கேட்டாங்கன்னா 1951 இருந்து 56 வரைக்கும். அதனால இந்த 5 ஆண்டு திட்டத்துக்களின் தந்தையே ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 ஆண்டு திட்டத்துடைய இதெல்லாம் வந்து ஏற கட்டிட்டு தான் நம்மளுக்கு வந்து நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து கொண்டு வந்தார். சரிங்களா. பிளானிங் கமிஷன் அழிச்சுட்டு அதுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக் வந்து இப்ப நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் வந்து ஜவஹர்லால் நேருவோட இதுலதான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. நவம்பர் 2020 நிலவரப்படி உலக வர்த்தக அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 164. இந்திய ரயில்வேயுடன் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட 17வது மண்டலத்தின் பெயர் என்னன்னா கொல்கத்தா மெட்ரோ. சரிங்களா, கொல்கத்தா மெட்ரோ. அடுத்து மகாத்மா காந்தி அரசியலில் தனது வழிகாட்டியாக யாரை கருதினார்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. புத்த துறவிகளுக்கான விதிகளை கொண்ட புத்தகத்தின் பெயர் என்னன்னா வினய பித்தகம். சரிங்களா, இதுக்கு புள்ளி வராது. வினய பிட்டகம் அப்படின்றது வந்துட்டு புத்த துறவிகளுக்கான விதிகளை கொண்ட புத்தகத்தின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. CSIR விஞ்ஞானிகள் இந்தியாவில் முதன்முறையாக ஒரு மரபணு ஆய்வை நடத்தியுள்ளனர். அந்த ஆய்வு எங்கே நடத்தப்பட்டதுன்னா லட்சத்தீவு ஐலாண்ட்ஸ்ல தான் அந்த ஆய்வு முதல்ல நடத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. பின்வருவனவற்றில் திறமையற்ற தொழிலாளர்களின் இடப்பெயர்வுக்கு காரணமாக இருப்பது என்னன்னா அவங்களுடைய வறுமை. 1920 ஒத்துழையாமை இயக்கத்துடன் இணைந்த வேறு இயக்கம் எதுனா கிலாஃபத் மூவ்மெண்ட். சரிங்களா, இது வந்து ஒரு முஸ்லிம்கான மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1920 ஒத்துழையாமை இயக்கம்னா என்னன்னு தெரியல. நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ் அகைன்ஸ்டா எடுத்துட்டு அவங்களுடைய கிளாத்ஸ் எதையுமே அணிய மாட்டோம் அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு ஒத்து போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட நம்ம இருந்தது தான் அந்த ஒத்துழையாமை இயக்கம். அதே மாதிரி அதோட இணைந்த ஒரு இயக்கம் தான் கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கிலாஃபத் இயக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது சஜஷன் இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். தேங்க்யூ.